welcome the Rockstar DSP! தம்பி நில்லுடா. டேய் என்ன நீ வெளியில வந்து விளையாடிட்டு இருக்க? இல்ல அங்கிள், உள்ளதா கிரிக்கெட் விளையாடுறேன், பால் வெளிய வந்து விழுந்துருச்சு. இனிமே பால் எடுக்கிற அது எடுக்கிறேன்லாம் வெளியில வரக்கூடாது. இங்க நிறைய ஆழமான குழிகள்லாம் இருக்கு, அதுல விழுந்துட்டனா அப்புறம் உன்னை காப்பாத்துறது பெரிய கஷ்டமாயிடும். சரி சரி அங்கிள், முதல்ல பாலை கொடுங்க. இந்தா, இனிமே எந்த காரணத்துக்கு கூட வெளியில வரக்கூடாது, புரியுதா? சரிங்க போ. அங்கிள். உள்ள விழுந்தா என்ன ஆகுறது? வந்துட்டான். ரெடி. வந்துட்டான். ஆண்டி நீங்க ஆடுங்க. சரி, குடு நிலா, குடு. அங்கிள் நீங்க கீப்பிங் பண்ணுங்க. நானா? சரிம்மா போங்க. சரிங்க அங்கிள். போடு போடு. போடுறா. இன்னும் ஒரு பால், ஒரே ஒரு பால். என்ன சின்னதா, சின்ன பசங்க இருக்காங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அட அவங்க தான் கண்ணை மூடிட்டாங்களே, சின்ன பசங்க தானே. போங்க சின்னதா, விடுங்க. போங்க, உன் பாதுகாப்புக்கு தான். நீங்க போங்க. அட அடுத்த பால் போடுற வரைக்கும் பக்கத்துல போங்க போங்க, கொன்றுவேன். நில்லுங்க. ஐயோ, நேத்து ராத்திரி சென்னையில இருந்து போன்ல பேசினவ இன்னைக்கு காலையில பொழுது விடிஞ்சதோ ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போன் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஐயோ, என்ன பாடா படுத்துறதுக்குன்னே அந்த விஜி இப்ப ஏற்காடு கிளம்பி வந்திருக்காளே. விஜி கண்ணுல மாப்பிள்ள சிக்கிட்டா காரியம் கெட்டு போயிரும். மாப்பிள்ள கண்ணுல விஜி சிக்கிக்கிட்டாலும் அதோ கதிதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இன்னும் அம்மா கிட்ட ரெசார்ட்டோட பேரு கேட்டு ஃபோன் பண்ண சொல்லி இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஃபோன் பண்ணவே காணுமே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, போச்சு போச்சு போச்சு. விஜிதா கூப்பிடுறா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒண்ணு புரியலையே. எடுக்க கூடாது, போன் எடுக்க கூடாது. இந்த அம்மா ஏன் போன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? இந்த ரெசார்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது?
போடு போடு. ஐயோ உய். இவங்களா? தேவையா? ஐயோ இந்த விஜி வேற இப்ப கிளம்பி வந்துட்டா. என்ன சொல்றது? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒண்ணுமே புரியலையே. நான் கும்பிடுற சாமிங்களா, என்ன கை விட்டுறாதீங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. என்ன பண்றது? ஐயோ ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ம், பயப்படாத. டேய் நீ தான் பால் அடிச்சியா? ஆமா ஆண்டி, நான் தெரியாம அடிச்சிட்டேன். சாரி ஆண்டி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொல்றியா? சாரி. டேய் டேய் என் கைய விடு, விடுன்னு சொல்றேன்ல. ஏதோ சின்ன பையன் தெரியாம பந்து அடிச்சிட்டான். அதுக்காக அவனே சாரி கேட்டதுக்கு அப்புறமும் அவனை அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிட்டு வரியே. இந்த ஆணவம் பிடிச்ச கைய சும்மா விடலாமா? டேய் விடு. இப்ப நீ விடல, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. மதிப்புக்குரிய கமிஷனர் மேடம், உங்க மிரட்டலுக்கு பயந்து நான் கைய விட்டுட்டேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல போனா போட்டும் பொழைச்சு போட்டோங்கிற பரிதாபத்துல தான் உங்க கைய நான் விட்டேன். ம், அண்ணா சூப்பர் அண்ணா. சொன்னாலும் சொன்ன, நல்ல நெத்தி அடியா தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நீ அவங்கள அடிச்சிருந்தா கூட இவ்வளோ அவமானமா இருந்திருக்காது. என்ன மேடம், கரெக்டு தானே? ஏய் நீயும் பொண்டாட்டிமா சேர்ந்துக்கிட்டு நான் வெளியே வர நேரமா பார்த்து இந்த பையனை விட்டு பால் எல்லாம் என்ன அடிக்க விட்டுட்டு இப்ப ரொம்ப நல்லவனாட்டும் ஒரு சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? இங்க உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன் கேடு கெட்ட கிரிமினல் புத்தி தான் இப்படி எல்லாம் கேவலமா யோசிச்சு பிளான் பண்ணும். ஆமா,